Hi friends, வணக்கம் welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன டிப்ஸ் இருக்குன்னு பாப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பாத்துறலாங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சிருக்கிற பாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து நம்ம ஓபன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா சில நேரத்துல ரொம்ப டைட்டா வந்து இறுக்கமா பிடிச்சுக்கும். அதுவும் நெயில் இருந்துச்சு அப்படினா ஈஸியா ஒரு அளவுக்கு திறந்துறலாம். நெயில் இல்லனா ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதுவும் புதுசா வந்து வாங்கி யூஸ் பண்றீங்கனா இன்னுமே வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். சோ அது வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா எப்படி இந்த பாக்ஸ் வந்து திறந்து மூடுறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம ரெகுலரா வீட்ல வந்து யூஸ் பண்ற வாஸ்லின் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வாஸ்லின் வந்து கொஞ்சமா எடுத்துட்டு அந்த மூடி இருக்கு இல்லையா அந்த மூடியோட அந்த சைடு கார்னர்ல அப்படியே ஃபுல்லாவே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த கீழ இருக்கிற பாக்ஸுக்கும் வந்து கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. வாஸ்லின் வந்து நம்ம அப்ளை பண்றதுனால ஒண்ணும் ஆகாது. சோ பயப்படாம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து எடுத்து அதாவது திறந்து மூடுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. சோ கண்டிப்பா வந்து நம்ம கஷ்டப்படாம இந்த மாதிரி வாஸ்லின் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி டைட்டா இருக்கிற பாக்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா திறக்கலாம். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வளையல வந்து எப்படி ஈஸியா நம்ம கலட்டுறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே வந்து சென்டிமெண்டா கூட ஒரு சில நேரங்கள்ல வளையல் வந்து போட்டுருப்பாங்க. சோ கலட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. லாஸ்ட் டைம் நம்ம வந்து போட்டிருந்த வீடியோல வளையல் எப்படி ஈஸியா நம்ம போடுறது டைட்டா இருந்துச்சுன்னா பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ அது பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து அவங்க கையில ரொம்ப வருஷமா ஒரு தங்க வளையல் வந்து போட்டுட்டு இருக்கேன். அது வந்து கழட்ட முடியல. ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ நான் உடனே அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் அவங்க வந்து பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால தான் வந்து நான் இந்த டிப் வந்து இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியா வந்து இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி கூட நீங்க கழட்டிக்கலாம். இந்த வளையல் வந்து ரொம்ப டைட்டான வளையல் தான். சோ அது வந்து கவர் அப்படி இல்லன்னா இந்த மாதிரி பழைய சாக்ஸ் எதனா வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா வந்து கழட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சாக்ஸை வந்து பின்பக்கமா திருப்பி இப்படி இழுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் பழைய வளையலா இருந்தாலும் பொறுமையா நீங்க நிதானமா இப்படி வந்து கழட்டி எடுத்துக்கலாம். சோ ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கையில வலியும் இருக்காது. சோ சாக்ஸ் அப்படி இல்லனா ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் வந்து யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா நீங்க வந்து வளையல் போட்டுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி காஃபிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதாவது நம்ம காஃபி போடுற டைமில் அது ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாள் போக போக அந்த காஃபி பொடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து ஒரு நாளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களோட காஃபி பொடியை நீங்கள் வந்து போட்டு வச்சுருக்கிற பாக்ஸில் வந்து இந்த மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ அதில் வந்து ஈரம் ஏதாச்சும் இருந்ததுனாலும் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து காஃபி பொடி வந்து சீக்கிரத்தில் கட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் பாட்டில்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி எண்ணெய் காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப எப்படி நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க கலைச்செல்வி சிஸ்டர். ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப்பு. ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டில் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொரடு கண்டிப்பாக நம்ம வீடுகளில் வந்து கொரடு இருக்கும். ஸோ கொரடு வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி இதை வந்து கழட்டிடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து டைட்டாக பிடிச்சி எடுத்திங்கன்னா அது வந்து கழட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் என்ன ஆயில் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த மூடியை வச்சுட்டு இப்படி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே டப்புன்னு அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணாத டைமில் இது வந்து சும்மா தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு மாதிரி இதோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த அழுக்கெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக எடுத்து புதுசு போல் மாற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற வாஸ்லின் வந்து எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக அங்கங்கே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து தொடச்சிருங்க. இந்த மாதிரி துடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கோட ஷைனிங் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு புதுசு போல் இருக்கும். பளிச்சுன்னு இருக்கும். அதாவது அந்த ஸ்டோன் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஸ்டோன் எல்லாம் நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இப்போ நல்லா புதுசு போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் சப்பாத்தி வந்து அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சப்பாத்தி பிசைகிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். அதுலேயும் வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக செய்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு டம்ளர் இல்லை ஒரு கப் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி தான் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ கரெக்டாக அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கப் மாவுக்கு நான் வந்து ஒரு
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துருக்கேன். தயிர் கொஞ்சம் புளிப்பு இல்லாததாக பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு வந்து கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு மிச்சம் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துட்டு மிக்சியில் வந்து ஒரு 2 பல்ஸ் கொடுங்க. பாருங்கள் 2 பல்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டப்புன்னு வந்து எவ்வளோ மாவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடு வந்து யூஸ் பண்ணி பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்பவே சிரமம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இப்படி வந்து நம்ம மாவு பிசைஞ்சு செய்கிற சப்பாத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்தாலும் நல்ல சாஃப்டாக நல்ல பஞ்சு போலவே இருக்கும். ஸோ நான் மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மெத்தடு வந்து யூஸ் பண்ணி நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். டோட்டலாக எனக்கு வந்து இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 சப்பாத்தி வரும். ஸோ 2 கப்பு மாவுக்கு, அதாவது 2 டம்ளர் மாவுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக உடனே வந்து நீங்கள் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு மாவு அப்படின்னு. கண்டிப்பாக தயிர் போட மறக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் மாவு எப்படி பிசைகிறது அப்படின்னு இதே மிக்ஸி யூஸ் பண்ணி எப்படி பிசைகிறதுன்ற வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பிசைகிற மாவு கூட இந்த மாதிரி தயிர் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் ஈஸியாக மாவு பிசையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிக்ஸி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து கவுனி ரைஸ் வந்து யூஸ் பண்ணி வாரத்தில் ஒரு தடவையாவது வந்து ஒரு டிஃபன் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ 1 கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியில் ஒரு 2 தண்ணியில் அலசி எடுத்துருங்க. அந்த டஸ்ட் எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணி தான் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல குவாலிட்டியான உளுந்து அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா உங்களுக்கு பொங்கி வராத உளுந்தாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு 4 மணி நேரத்துக்கு நான் வந்து அரிசியையும் உளுத்தம்பருப்பையும் வந்து ஒன்றாவே நான் வந்து தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். ஸோ உளுந்து வந்து அவ்வளோ நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் அரிசி ஊற வைக்கிற கையோடையே ஊற வச்சுட்டேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு அரிசியையும் உளுந்தையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த வரைக்கும் நல்லா பொங்க ஆட்டி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வரணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். உளுந்து வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த கவுனி அரிசியை வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடியே, இந்த மாதிரி அரிசியை ஊற வைக்கும்போது அந்த தண்ணி வந்து நல்லா அலசிட்டு ஃபஸ்ட்டு 1-2 தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த தண்ணியில் ஒரு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ கவுனி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கவுனி அரிசியில் எப்படி கஞ்சி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியும் போட்டிருக்கேன். ஸோ அரிசி வந்து நல்ல கொரகொரப்பாக, அதாவது நம்ம ரவை, அதாவது இட்லிக்கு நம்மலாம் அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அரைக்கும்போது நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு மாவையும் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ 2த்தையும் சேர்த்து ஒன்றா ஓட விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு நம்ம வச்சிடலாம். ஸோ இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ நீங்கள் நைட்டு வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்ல மாவு புளிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தோசை மட்டும்தான் செய்கிறேன். ஸோ தோசையோட மாவு பதத்துக்கு நான் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து தவாவில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு பக்கமாக நல்லா வெந்திருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ், அதே மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நல்ல காரங்காரமான ஏதாச்சும் ஒரு சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா டிப்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.